நீ அதை கெடுத்துக்காத. தயவு செஞ்சு போய் அவங்க கேட்டதை வாங்கிட்டு வா. அப்படி பண்ணா உன்னை என் பொண்ணு கூட வாழ விடுவேன் என்று அவன் உடல் நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் பிடிவாதமாக கூறினார் திலகா. சோர்ந்து போய் அவரை பார்த்த ஹரிஷ், இங்கே பாருங்க அத்தை, நான் ஒன்றும் வேணும்னே அவரை போய் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை. அவர் இப்போ எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு எனக்கே தெரியாது. அவர் எங்கே போய் தேட சொல்கிறீங்க? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை என்று அவன் பொறுமையாக உண்மை நிலையை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இப்போது திலகா இல்லை. அதான் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு சொல்கிறியா? அப்படின்னா போய் தேடினா தானே கிடப்பாரு. இங்கேயே நின்று என்கிட்ட டயலாக் மேலே டயலாகாக பேசிக்கிட்டு இருந்தால் அவர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எப்படியாவது அந்த பிள்ளை கொண்டு வந்துரு என்று சொன்னவர் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து, என்னால் இன்னும் கூட நம்ப முடியல, இவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு என்ற பிரமிப்போடு சொல்லிவிட்டு, இங்கே பாரு ஹரிஷ், ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ மட்டும் நீ கிளம்பி போய் மாத்திரையோட திரும்ப வரலன்னா அவ்வளோதான் என்று தனது முடிவை கூறியவர் அப்படியே அமர்ந்திருக்க ஹரிஷ் எதுவும் பேசாமல் நின்றான். அங்கு வந்த சந்தனா, மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. அப்புறம் என்ன நடந்தாலும் நான் ஹரிஷை விட்டு வரப்போறதில்ல. அப்புறம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன வச்சே அவனை பிளாக்மெயில் பண்ணுறீங்க? அவனே உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அவங்ககிட்ட போய் இந்த வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போதான் அவனோட காயமெல்லாம் சரியாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அவனை என்னால் எங்கேயுமே அனுப்ப முடியாது என்று ஒரு மனைவியாக அவன் உடல் நிலையில் அக்கறை கொண்டு அவள் சொல்ல, அடேங்கப்பா, என்னதான் பண்ண முடியும் உன் புருஷனால? நல்லா இருந்தபோதே எதுவும் பண்ண மாட்டான், இப்போ அடிபட்டிருக்கிறது அவனுக்கு ஒரு காரணம், அவ்வளோதான். காலம் முழுக்க இப்படி எதுவுமே பண்ணாமல் இந்த வீட்டில் ஓசியில் சாப்பிட்டு வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கானா? எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அந்த பில்லை போய் வாங்கிட்டு வந்தா அவங்க கொடுக்குற பணத்தில் இருந்து இவனுக்கு கொஞ்சம் நான் தருவேன். தயவு செஞ்சு இவனை போக சொல்லு என்று சொல்ல, அம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இதை பண்ணவே வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தர பணத்தில் ஹரிஷுக்கு பங்கு தரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவன் சம்பாதிக்கிற பணம் முழுக்க முழுக்க ஹரிஷுக்கு தான் சொந்தம். ஒருவேளை அந்த பணம் நம்ம கைக்கு வந்தால் அதில் நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடாது என்றாள் சந்தனா. தன் அம்மா இப்படி பணத்தாசை பிடித்து ஆடுவது அவளுக்கு எரிச்சலை வரவழைத்தது. என்னது, எனக்கு உரிமை இல்லையா? உன் புருஷன் இதை பண்ணவே மாட்டான்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கான். அவங்க கிட்ட பேசி இந்த டீலை ஓகே பண்ணது நான். இப்போ எனக்கு ஒரு வேலையாள் மாதிரி தான் உன் புருஷன். அதுக்கு சம்பளம் தானே கொடுக்கணும், அதுக்கு தான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இவனை முதல்ல கிளம்ப சொல்லு. ஒருவேளை அவங்க சொன்ன மாத்திரை இல்லாமல் அவன் திரும்ப இங்கே வந்துடக்கூடாது. நீயும் அவன் முக்கியமா நான் முக்கியமானு முடிவு பண்ண வேண்டி வரும் என்று சொன்னதில்தான் அவர் பிடியிலிருந்து ஒரு நொடி கூட இறங்குவதை பற்றி யோசிக்கவே இல்லை. அம்மா என்று சந்தனா மீண்டும் பேச வர அவளை தடுத்து நிறுத்தினான் ஹரிஷ். சந்தனா அவனை திரும்பி பார்க்க, தேவையில்லாமல் அத்தை கிட்ட சண்டை போடாத. நானே நினச்சா கூட என்னோட மென்டார் இப்போ எங்கே இருக்காருன்னு தேடி என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுனால எந்த யூஸும் இல்லை என்று சொன்னவன் மெதுவாக அவள் தலையை வருடி விட்டு, நீ வீட்டிலே இரு, நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டான். போகும் அவனை பார்த்து கொண்டே நின்றாள் சந்தனா. ஆனால் வெளியில் கிளம்பி வந்திருந்த ஹரிஷ் வீட்டிலிருந்து சிறிது தூரம் வந்த பிறகு சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். இவ்வளோ நாள் என்னை பார்த்தாலே வேணும்னே என்கிட்ட வம்பு பண்ணி என்னை அசிங்கப்படுத்தி என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னால் ஒரு காரியம் ஆகணும்னா உடனே என் காலை பிடிக்கிறாங்க. நான் இவங்களுக்கு பில் வாங்கி தரணுமாமா, அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது என்று மெதுவாக வாய்விட்டு சொன்னவன், சந்தனாவுக்காக தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன், ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அப்போது திடீரென அவன் கழுத்தருகில் கத்தி ஒன்று உரசி செல்ல அதிர்ந்து நகர்ந்து திரும்பி பார்த்தான். என்னானாலும் இதை நான் பண்ண மாட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்க கழுத்து ஓரத்தில் யாரோ கத்தியை வைத்தனர். அதை பார்த்து பதறியவன் சற்று விலகி திரும்பி பார்க்க யாமினி அவனை முறைத்து கொண்டு நின்றாள். நீயா என அதிர்ச்சியாக பார்த்தவன் அவளை விட்டு விலகப் போக, நான் தான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு என்று அந்த கத்தியுடன் அவனை முன்னால் நெருங்கினாள் யாமினி. இங்கே பாரு, கதையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக இப்படி என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே ஒரே கராத்தே வெட்டில் அவளுடைய கத்தியை பறித்தவன் அங்கிருந்து நகர பார்க்க அவளும் விடாமல் அவனை துரத்த ஆரம்பித்தாள். சிறிது தூரத்திற்கு மேல் கடுப்பாகி அப்படியே நின்றவன் அவளை திரும்பி பார்த்தான். இன்னைக்கு உன் கதையை முடிக்காம இங்கிருந்து போக மாட்டேன் என்று கத்தினாள் யாமினி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ இந்த அளவுக்கு என் மேலே கோவமா இருக்க? அதுவும் வெயிட் பண்ணி என்னை கொலை பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலையே. நீ தான் நான் சொல்கிற எதையுமே கேட்காம அந்த ராஜேஸ்வரன் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன போய் சொன்னாலும் அது எல்லாத்தையும் நம்பினேன். நான் எத்தனை முறை உங்ககிட்ட உண்மையை சொல்ல முயற்சி பண்ணேன், உனக்கு தெரியுமா? ஆனால் நீ தான் எதையும் காது கொடுத்து கேட்க கூட தயாரா இல்லை. அவங்க பேச்சை கேட்டு ஏற்கனவே நீ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க. அதெல்லாம் உனக்கு பத்தாதா? இப்போ மறுபடியும் எதுக்கு வந்திருக்க என்று சற்று குழப்பமாக அதை கேட்டான். நீ ஒன்றும் பண்ணலையா என்று அவனை முறைத்தாள் யாமினி. நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க போகிறதில்லை.
ராஜேஸ்வரன் சார் சாவுக்கு நிச்சயம் நான் பழி வாங்கியே தீருவேன், அதுக்காக தான் வந்திருக்கேன் என்று சொன்னாள். அதற்கு மேல் அந்த பேச்சை வளர்க்க விருப்பமில்லாமல் இடுப்பில் சொருகி வைத்திருந்த இன்னொரு கத்தியை எடுத்து ஹரிஷ் நெஞ்சில் குத்த வந்தாள். அதை லாவகமாக பிடித்து தடுத்தவன், இங்கே பார் யாமினி, என் பொறுமைக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான். உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ரொம்ப கண்ட்ரோலில் வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ புரிஞ்சுக்காம இப்படியே பண்ண, அப்புறம் அதுக்கு என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும் என்று கத்தியை உதறிவிட யாமினியால் நிற்க முடியவில்லை. தள்ளாடியபடியே 2 அடிகள் பின்னால் சென்றாள். அவள் எவ்வளவு வித்தைகள் கற்றவள் இருந்தும் ஹரிஷ் மெதுவாக தள்ளிவிட்டதற்கு கூட அவளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்பது அவளுக்கு பெரும் ஆச்சரியமான விஷயம்தான். பின் அவள் ஹரிஷை பார்த்து கொண்டிருக்க, இங்கே பாரு, இதுதான் உனக்கெல்லாம் கடைசியாக மன்னிப்பு கொடுக்கறது. இதுக்கப்புறம் இதே மாதிரி என்னை தேடி வர்றது, எனக்கு தொந்தரவு கொடுக்கறது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னோட பதில் வேற மாதிரி இருக்கும். அந்த மொத்த யூனியனையுமே நான் கலைக்க வேண்டி வரும். இது எல்லாமே உன்னால தான் நடக்குதுன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பார்த்துக்கோ என்று இடுப்பில் கை வைத்து வெகு சாதாரணமாக கூறினாலும் சொன்னதை செய்தே தீருவேன் என்னும் அழுத்தம் அவனது குரலில் நன்றாகவே தெரிந்தது. என்ன விளையாடிட்டு இருக்கியா? நீ நினைச்ச உடனேலாம் அதெல்லாம் பண்ணிட முடியாது. என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு என்று சொன்னவள் நம்பவில்லை. அவன் நினைத்தால் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று அவளுக்கு சிறிதும் தோன்றவும் இல்லை. இருந்தாலும் ஒருவேளை அப்படியெல்லாம் நடந்து விடுமோ என்று சிறிது பயம் அவளுக்குள் பரவ ஆரம்பித்தது. உனக்கு எதுவுமே தெரியல. நான் நினைச்சா இப்போ நான் சொன்னதை என்னால் செய்ய முடியும். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் நீ என்கிட்ட தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை பண்ணிட்ட. போனதெல்லாம் போய் தொலைட்டும்னு என்னால் போக முடியும். ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் அதே மாதிரி நான் சும்மா இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய ஹரிஷ் கிடையாது. இப்போ முன்னாடி இருக்கிறது புது ஹரிஷ். இந்த ஹரிஷுக்கு யார் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே திருப்பி கொடுக்க தான் தெரியும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே உன்னோட தலையெழுத்துன்னு நான் போயிடுவேன் என்று சொல்லி அவளை முறைத்து பார்த்தான் ஹரிஷ். இந்த இடத்திலேயே அவன் நினைத்தால் அவள் கதையை முடிக்க முடியும். இருந்தும் தேவையில்லாமல் பிரச்சனை வளர்க்க வேண்டாம் என்று நினைத்துதான் பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் தன்னை இப்படி பேசுவது தன்னை பெரும் அளவில் அவமானப்படுத்துவதற்கு சமம் என்று நினைத்தவளால் அவன் பேசுவதை கேட்கவே முடியவில்லை. எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டியா? உன்னை நான் விட மாட்டேன். இப்போ என்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்ததுக்கும் சேர்த்து உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு என்று சொல்லி அவனை தாக்குவதற்காக நெருங்கினாள். சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா என்று சொல்லி ஹரிஷ் அவளை பிடித்து தள்ளிவிட நிற்க முடியாமல் பின்னால் சென்று கீழே விழுந்தவள் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அவள் அதிர்ச்சியாக அவனை பார்க்க, இங்க பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் என்று சொன்னவன் அவளை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பி செல்ல ஆரம்பித்து விட்டான். அவன் அடித்ததற்காகத்தான் கீழே விழுந்தோமா? அவன் அடித்ததற்காகவா தனக்கு ரத்தம் வருகிறது என்று புரியாமல் அவள் பற்களை கடிக்க மீண்டும் வாயிலிருந்து ரத்தமாக வந்தது. அதற்கு மேல் அவளால் சுய நினைவோடு இருக்க முடியவில்லை. அப்படியே மயங்கி சரிந்து விட்டாள். அவளுக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன என்று இன்னொரு பக்கம் ஹரிஷ் கிளம்பி விட்டான். இன்னொரு பக்கம் பூஜா, மோனிஷா மற்றும் அவர்களுடைய பணக்கார தோழமை கூட்டமே ஒன்று திரண்டு இருந்தனர். அவர்கள் எப்போது ஒன்று சேர்ந்தாலும் சிரிப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது. ஆனால் இன்று முதல் முறையாக அந்த இடம் முழுவதும் அமைதியே நிறைந்திருக்க அனைவரது முகமும் தீவிரமாக இருந்தது. பூஜா, மோனிஷா, நீங்கள் 2 பேரும் எதுக்காக இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க? அதான் நீங்கள் பயந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. அந்த ஹரிஷ் சண்டை போட்டு போட்டியில் ஜெயிச்சு தாத்தாவை காப்பாற்றிட்டானே. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு தாத்தாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அவரை நம்ம எப்படியாவது காப்பாற்றிடலான்னு தான் தோணுது. எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும்போது நீங்கள் 2 பேரும் ஏன் சோகமாக இருக்கீங்க என்று பூஜாவின் தோழி ஒருத்தி அவள் தோளில் கை போட்டு பொறுமையாக சொல்லி பூஜாவுக்கு ஆறுதல் அளிக்க முயன்றாள். அதை கேட்ட இன்னொரு பெண், ஆமாம் மோனிஷா, உன் தாத்தா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அந்த ஹரிஷ் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் உன் தாத்தாவை விட்டுற மாட்டான். அவருக்காக ஏதாவது பண்ணி நிச்சயம் அவரை காப்பாற்ற ஏதாவது முயற்சி பண்ணுவான். அதில் முதல் ஒரு கட்டம்தான் இந்த போட்டியில் ஜெயிச்சது. நிச்சயம் தாத்தா திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார் என்று சொன்ன அந்த பெண் ஹரிஷை மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாமா என்று கூட யோசித்திருந்தாள். இவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த 3வது பெண், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அந்த ஹரிஷ் தாத்தாவை காப்பாற்றுறதுக்காக நிறைய பண்ணிட்டாரு. ஆனா இப்போ அவர் எங்க? அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இப்போ வரைக்கும் யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. அவர் எங்க போனாரு, என்ன ஆனார்னே தெரியல. அது எப்படி திடீர்னு ஒருத்தர் டக்குன்னு மறைஞ்சு போயிட முடியுமா என்ன? அவர் திரும்ப வந்தாதானே நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியும். இப்ப அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கே என்று அவர்கள் மாறி மாறி பேசிக்கொண்டே போக அனைத்தையும் கேட்டு ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள் மோனிஷா. நாம போய் அந்த ஹரிஷை மறுபடியும் மீட் பண்ணி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். அப்பதான் எல்லாத்தையும் நம்மளால சரியா செய்ய முடியும் என்று தோழிகள் மாறி மாறி அறிவுரை வழங்க மோனிஷா என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி போய் பார்த்தாள். அவளை பொறுத்தவரை இப்போதுதான் தாத்தாவை காப்பாற்றுவதற்கு முயன்ற ஹரிஷ் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கிறான்.
அதற்குள் மீண்டும் சென்று அவனை சந்தித்து அவனிடமே உதவி கேட்க வேண்டுமா என்று அவளுக்குள் பெரும் கேள்வி ஓடிக்கொண்டிருக்க, என்ன மோனி யோசிச்சுட்டு இருக்க, நாம போய் அவரை பார்ப்போம் என்று மீண்டும் அவளை அழைத்தனர். இல்லை, இப்போ நம்ம போய் அவரை பார்த்து அவர்கிட்ட உதவி கேட்கறது சரியா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இப்போதான் அவர் ரெக்கவர் ஆகிட்டு இருப்பாரு. அட்லீஸ்ட் அவர் உடம்புல இருக்கிற காயங்களாவது சரியாகணும். அதுக்கப்புறம் நம்ம போய் அவர்கிட்ட உதவி கேட்கலாம். அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும் என்று விளக்க, இன்னொரு பக்கம் தாத்தாவை நினைத்தும் பயமாக இருந்தது. ஆனால் நிச்சயம் அங்கு இருப்பவர்கள் தாத்தாவை எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று ஏதோ ஒரு பக்கம் நம்பிக்கையும் இருந்தது. இன்னொரு பக்கம் யாமினியிடம் பிரச்சனையெல்லாம் முடித்துவிட்டு நேராக தனது கல்லூரி கேம்பஸுக்கு வந்து சேர்ந்தான் ஹரிஷ். விடுமுறை என்பதால் அனைவரும் வீட்டிற்கு சென்றிருந்தனர். அந்த மொத்த கேம்பஸிலுமே யாருமே இல்லை. மெதுவாக அனைத்து இடங்களையும் பார்த்தபடி உள்ளே நுழைந்தான் ஹரிஷ். மெதுவாக அனைத்து வகுப்புகளையும் கடந்து சென்றவன் ஆபீஸ் ரூம் அருகில் வந்தான். அங்கு நாதன் அறை இருக்க கதவை தட்ட அவன் கைகள் உயர்ந்த நேரம், கதவு திறந்தார்க்கு உள்ளவா என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. உள்ளே சென்றவன் அவரை பார்த்து சிரித்துக்கொண்டு, உங்களுக்கு பெரிய பெரிய அபார திறமையெல்லாம் இருக்கு போல. நான் வெளியே இருக்கும்போதே உங்களால் நான் வந்ததை கண்டுபிடிக்க முடியுது, பெரிய விஷயந்தான் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். இதுவே அவ்வளோ பெரிய திறமைனா அப்போ ஒன்ன என்னன்னு சொல்றது, உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படித்தானே என்று எதிரில் அமர்ந்திருந்த அவரும் சிரித்துக்கொண்டே நாற்காலியில் சாகசமாக சாய்ந்து விட்டு, வெளியில் பார்க்க நீ நார்மலாக தெரிஞ்சாலும் இப்போதான் உன்னோட காயமெல்லாம் சரியாகுதுன்னு நினைக்கிறேன். இது ரெக்கவரி டைம் தானே, ஸோ நீ இப்போ கோல்டன் பில் எடுத்துக்கிறது சரியா இருக்கும். அப்போதான் நீ கம்ப்ளீட்டாக பழைய நிலைமைக்கு வர முடியும் என்று சற்று தீவிரமாக கூற, அதுவரை சிரித்துக்கொண்டு அவர் பேசியதை கேட்டிருந்த ஹரிஷின் முகம் சட்டென மாறியது. நீ எதுக்காக யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் உன்னோட மென்டர் ருத்ரவேந்திர இதுக்கு முன்னாடி ஒரு முறை சந்திச்சிருக்கேன். அவரும் நானும் உனக்காக இந்த கோல்டன் பில்லை தயாரிக்கணும்னு ஏற்கனவே பேசிட்டோம். ஆனால் அதுக்கு முக்கியமாக தேவைப்படுற சிறப்பு பொருட்களை இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அது மட்டும் இருந்தால் உனக்கு தேவையானதை உடனே தயார் பண்ணிடலாம் என்று சொல்ல ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவரை நிமிர்ந்து பார்த்தான். இப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் ஏற்கனவே நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அதான் சொல்லிட்டேன் என்று சொல்ல, தான் நினைத்ததெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் என்னும் அதிர்ச்சியான பாவனையோடு அவரை பார்த்த ஹரிஷ் அப்படியே அமர்ந்திருக்க, நானே தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டியா, என்ன விஷயம்னு சொல்லு என்று கேட்டார். அது நான் சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது, அதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன், இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாததை நான் எப்படி சொல்ல முடியும் என்று சோர்ந்து போய் கேட்டவன் கைகளை அந்த டேபிள் மீது ஊன்றி அமர்ந்தான். நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஹரிஷ், சரி நீ சொல்ல வந்தது அப்புறமா சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். உனக்கு அந்த பில்லை ரெடி பண்ணி கொடுத்தா உன்னோட சக்தி 2 மடங்காக மாறிடும். ஆனால் அதனால் எனக்கு என்ன பயன் இருக்கு, உன்னால் எனக்கும் அதே மாதிரி பண்ண முடியுமா? இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அதான் சொல்லிட்டேன் என்று சொல்ல, தான் நினைத்ததெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் என்னும் அதிர்ச்சியான பாவனையோடு அவரை பார்த்த ஹரிஷ் அப்படியே அமர்ந்திருக்க, நானே தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டியா, என்ன விஷயம்னு சொல்லு என்று கேட்டார். அது நான் சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது, அதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன், இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாததை நான் எப்படி சொல்ல முடியும் என்று சோர்ந்து போய் கேட்டவன் கைகளை அந்த டேபிள் மீது ஊன்றி அமர்ந்தான். நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஹரிஷ், சரி நீ சொல்ல வந்தது அப்புறமா சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். உனக்கு அந்த பில்லை ரெடி பண்ணி கொடுத்தா உன்னோட சக்தி 2 மடங்காக மாறிடும். ஆனால் அதனால் எனக்கு என்ன பயன் இருக்கு, உன்னால் எனக்கும் அதே மாதிரி பண்ண முடியுமா என்று கேட்க அவரை அதிர்ச்சியாக பார்த்தான். ஹரிஷ் வந்ததிலிருந்து எத்தனை அதிர்ச்சியை கொடுத்து விட்டார், இன்னும் எத்தனை அதிர்ச்சிகளை அவர் ஹரிஷுக்காக வைத்திருக்கிறார் என்று அவனுக்கே தெரியவில்லை. ரொம்ப யோசிக்காத ஹரிஷ், நீ இன்னும் ரொம்ப சின்ன பையன்தான். நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு உன் முகத்தில் அப்படியே தெரியுது. அதை வச்சு தான் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி வா, நாம் 2 பேரும் போய் டீனை பார்ப்போம். அவரை பார்த்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது என்று அவனை அழைக்க அவனுக்குள் பல கேள்விகள் இருந்தாலும் இப்போது எதையும் கேட்க விரும்பாதவன் அமைதியாக அவருக்கு பின்னால் தானும் எழுந்து சென்றான். இன்னும் குழப்பம் தெளியாமல் மோனிஷாவின் தாத்தாவை எப்படி காப்பாற்றுவது என்ற யோசனையுடன் இருந்த பூஜாவின் ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதை எடுத்து பார்த்தாள். மோனிஷா, ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த செய்தியை படித்தாள். பிறகு, ஹரிஷ் காலேஜுக்கு போயிருக்கானா, டீனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களாமா. கண்டிப்பாக தாத்தா விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் ஹரிஷ் போயிருப்பான்னு எல்லாரும் சொல்கிறாங்க என்ற செய்தியை படித்தவள் தன் தோழியிடம் கூற, நாங்கள் தான் சொன்னோம்ல கண்டிப்பாக என்ன ஆனாலும் அவன் தாத்தாவை காப்பாற்றியே தீர்வான்னு, அதான் இப்போ போய் தாத்தாவை காப்பாற்ற என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கான், இனிமேல் நம்ம பயப்பட தேவையில்லை என்று அனைவரும் மாறி மாறி சொல்லி கொண்டிருக்க மோனிஷா ஏதோ யோசனையுடன் இருந்தாள். பிரச்சனை எல்லாம் முடிய போகுது, நீ ஏன் இன்னொரு மாதிரி இருக்க என்று இன்னொரு தோழி கேட்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஹரிஷ் தாத்தாவை காப்பாற்ற தான் அங்கே போயிருப்பான், எல்லாம் ஓகே,
ஆனால் அந்த இடத்துல செக்யூரிட்டி ஓவராக இருக்குமே, அவன் ஒருத்தனால் எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும்? அது ரிஸ்க்கு. அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்று சொல்ல, அப்போதுதான் அந்த கோணத்திலிருந்து மற்றவர்களும் யோசித்து பார்த்தனர். ஹரிஷ் மோனிஷாவின் தாத்தாவை காப்பாற்றுவதற்காகத்தான் அங்கு சென்றிருக்கிறானா? கூடவே அவளுடைய தாத்தாவை காலேஜில் தான் வைத்திருக்கிறார்களா? அப்படி இருந்தால் அவ்வளவு செக்யூரிட்டியை மீறி அவனால் காப்பாற்ற முடியுமா என்ற சந்தேகங்களும் எழுந்தது. அதே நேரத்தில் நாதன் பின்னால் சென்ற ஹரிஷ் அவர் ஒரு அறைக்குள் நுழையவும் ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். அவனை திரும்பி பார்த்த நாதன், நீ ஒன்றும் பயப்படாத, அவரும் நம்மால் தான். இன்ஃபேக்ட் உன்னை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசணும்னு அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் என்று அவனுடைய தோளில் தட்டி சொன்னவர் அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். அங்கு தன்னுடைய சேரில் உட்கார்ந்து எதையோ தீவிரமாக படித்து கொண்டிருந்த சத்யன் இவர்கள் இருவரையும் பார்த்ததும் உற்சாகமாக எழுந்து நின்றான். இவர் தான் டீன்னா? அன்னைக்கு போட்டி நடந்தப்போ ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்ட ஒரே ஆள் இவர் தானே? இவரோட ஸ்டூடெண்ட்டும் நானும் மோதினப்போ கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஜெயிச்சதை அறிவிச்சார். இவர் பேர் கூட ஏதோ சொன்னாங்களே. கரெக்டு, சத்யன். மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரிஷ் சத்யனை பார்த்து புன்னகைத்தான். ஹலோ ஹரிஷ், அவனை திரும்ப பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான், லாவண்யா மேம், நாதன் சார் எல்லாரும் சேர்ந்து உன்னை இந்த சிட்டி முழுக்க தேடணும். பட் கண்டுபிடிக்க முடியல. இப்போ உன்னை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் அன்றைக்கி ஃபைனல் ரவுண்டில் நடந்ததுக்கு இந்த காலேஜோட டீனுங்கிற முறையில் நான் உண்மையிலேயே ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். சத்யன் மனப்பூர்வமாக பேச ஹரிஷுக்கு அவர் மீது மரியாதை அதிகமானது. சத்யன், நானும் இங்கே தான் இருக்கேன். உனக்கு ஹரிஷ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவான் போல? நாதன் கிண்டலாக கூற, ஐயோ சாரி சார், நான் ஹரிஷை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். முதல்ல 2 பேர் உட்காருங்க என்று சத்யன் அவர்கள் இருவருக்கும் சேரை காண்பித்தான். அப்புறம் ப்ரமோஷனுக்கு வாழ்த்துக்கள் டீன் சார். நாதன் கை நீட்ட அவருடைய கையை பற்றி குலுக்கிய சத்யன், எல்லாம் உங்களால் தானே சார், நீங்கள் சஜஷன் பண்ணதுனால தானே இன்றைக்கி நான் இந்த போஸ்டிங்கில் உட்காந்துருக்கேன் என்றான். இதுக்கு நீ தகுதியானவன் தான் சத்யன். அன்னைக்கு போட்டியில் நீ எவ்வளோ நியாயமாக நடந்துக்கிட்டேன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவ்வளோ பேர் எதிர்த்து நின்னாலும் நீ ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்ட. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இந்த பதவிக்கு நீ தான் தகுதியானவன்னு. அப்புறம் நான் ஹரிஷ் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நாதன் சொல்ல தலையாட்டி புன்னகைத்தான் சத்யன். ஹரிஷ், நீ இந்த காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்தது எங்களோட அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். உன்னோட டேலண்ட்டை பார்த்து உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிட்டேன். இதை நாம் நல்லபடியாக யூஸ் பண்ணால் நம்ம காலேஜுக்கு ஒரு பெரிய மைலேஜாக இருக்கும் என்று கண்கள் விரிய பேசினான் சத்யன். தேங்க்யூ சார், பட் நான் அந்த போட்டியில் எதுக்காக கலந்துக்கிட்டேன்னு சொன்னா என்ற ஹரிஷ் கேசவன் விஷயத்தை பற்றி பேச வர அதற்குள் சத்யனின் ஃபோன் அடித்தது. 1 minute ப்ளீஸ் என்ற சத்யன், ஹலோ சொல்லுங்க என்று ஃபோனில் சொல்ல மறுமுனையில் என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை. அவனுடைய முகம் இறுகிக்கொண்டே வந்தது. சாரி, நீங்கள் எனக்கு ₹1 கோடி கொட்டி கொடுத்தாலும் காலேஜுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன். மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நடந்துக்குவேன். அதுக்கெல்லாம் நீங்கள் வேற ஆளை பாருங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் டேபிளின் மீது இருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென்று குடித்தான். என்னாச்சு சத்யன், ஏன் இவ்வளோ டென்ஷன்? நாதன் கேட்க, பின்னென்ன சார், எனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தராங்களாமா, அதுக்கு பதிலாக காலேஜோட ரூல்ஸை மீறி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க என்றான் சத்யன். ஓகே கூல் சத்யன், இது எப்போ நடக்கிறது தானே, விடுங்க பார்த்துக்கலாம் என்று சமாதானப்படுத்தினார் நாதன். இப்போது ஹரிஷை நிமிர்ந்து பார்த்த சத்யன், ஹரிஷ் நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த, சாரி அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு, முழுசாக கேட்க முடியல, இப்போ சொல்லு என்று கேட்டான். அதற்குள் இவர் நடந்துக்கிறத பார்த்தா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை மீறி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு தோணலை. இந்த விஷயத்தை நாமளே தனியாக தான் டீல் பண்ணணும். இப்போ அந்த கேசவன் சாரை எங்கே வச்சுருக்காங்கன்னு வேற தெரியலையே. மனதிற்குள் யோசித்த ஹரிஷ், அது ஒன்றும் இல்லை சார், லாவண்யா மேம் கம்பல் பண்ணதுனால தான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன் என்று பேச்சை மாற்றினான். ஆமாம், ப்ரொஃபஸர் லாவண்யா உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்னு உன்னை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை பாராட்டி பேசிய சத்யன் ஹரிஷுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் தன்னை அழைக்கச் சொன்னான். நிச்சயமா சார் என்ற ஹரிஷ், அப்புறம் சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா என்று கேட்க மற்ற இருவரும் தலையாட்டினார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்த ஹரிஷ் உடனே கிளம்பாமல் அங்கேயே சத்தமின்றி நின்றான். உள்ளே அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. அந்த கேசவன் விஷயத்தில் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்குன்னு வேற தெரியல சத்யன் என நாதன் யோசனையுடன் கூற, ஆமாம் சார், அன்னைக்கு போட்டி அரைகுறையாக முடிஞ்சதுனால நாம் வின்னரை வச்சு அவரை கொல்ல முடியல. ஹரிஷ் தான் வின்னர்னு அறிவிச்சிட்டதுனால அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. இப்போ தான் அவன் வந்துட்டான்ல, நாளைக்கு மார்னிங் காலேஜ் தொடங்கின உடனே எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கேசவன் விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் சத்யன் அவருக்கு பதில் சொன்னான். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷ், அப்போ கேசவன் சாரை நம்ம கையால் கொல்லணுங்கிற ஐடியாவில் தான் இவங்க இன்னும் இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா
அவர் காப்பாற்றுறதுக்கு நமக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் டைம் இருக்கும் போல இருக்கு. இப்போ என்ன செய்யறது? அவர் எங்கே மறைச்சு வச்சிருப்பாங்க என்று யோசிக்க தொடங்கினான், அவனுடைய மைண்ட் வாய்ஸிற்கு பதில் சொல்வது போல. அப்புறம் சத்யன், கேசவன் பாதுகாப்பாக தானே இருக்காரு என நாதன் மீண்டும் கேட்க, எஸ் சார், நம்ம சீக்ரெட் பிளேஸில் பத்திரமா இருக்காரு. இன்னைக்கு காலேஜ் லீவுங்கிறதுனால அங்கே யாருமே போக மாட்டாங்க, ஸோ பயப்பட தேவையில்லை என்றான் சத்யன். அதன் பிறகு அவர்கள் இருவரும் வேறு விஷயங்களை பேசத் தொடங்க அதற்குள் அங்கு யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. உடனே கதவை விட்டு விலகிய ஹரிஷ் அந்த வராண்டாவில் இயல்பாக நடந்து சென்றான். அப்படியே தன் மனதிற்குள் இப்போது தன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை வரிசைப்படுத்த தொடங்கினான். இப்போது 3 உயிர்களை அவன் காப்பாற்ற வேண்டியிருந்தது. சத்யன் பேசியதை வைத்து பார்க்கும்போது முதலில் ஆபத்தில் இருப்பது கேசவனின் உயிர்தான். அதன் பிறகு நதியா சொன்ன அந்த முக்கியமான நபர், அது யார் என்று கூட இன்னும் அவனுக்கு தெரியவில்லை. அவருக்கு ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட் தயாரித்து கொடுக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக அக்ஷராவை காப்பாற்றியாக வேண்டும். அவளுடைய உயிருக்கு ஆபத்தில்லை என்றாலும் வாழ்க்கை அந்தரத்தில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதை மீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நினைத்து பார்த்தவன், சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கேசவன் சார் எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்ப்போம். டீனும் வைஸ் பிரசிடென்ட்டும் பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் இந்த காலேஜுக்குள்ளே தான் இருக்கணும். அதனால தான் லீவுங்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த காலேஜுக்குள்ளே எது அவங்களோட சீக்ரெட் பிளேஸாக இருக்கும்? கண்களை மூடி யோசித்தான் ஹரிஷ். திடீரென்று அவனுக்குள் ஒரு பல்ப் எரிய சட்டென்று கண்களை திறந்தவன் எதிரில் இருந்த லைப்ரரி பில்டிங்கை பார்த்தான். ஒருவேளை இங்கே தான் இருக்குமோ நினைத்து கொண்ட ஹரிஷ் அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க மோனிஷா அவன் முன்னால் வந்து மூச்சு வாங்க நின்றாள். அவளை பார்த்து ஒரு நிமிடம் திகைத்தவன், ஆமா, நீ இங்க என்ன பண்ற? நான் தான் உன் தாத்தாவை காப்பாற்றி கூட்டிட்டு வரேன்னு சொன்னல, அதுக்குள்ள இதுக்கு அவசரப்பட்டு நீ இங்கே வந்த என்று கொஞ்சம் கோபமாக கேட்டான். பூஜாவின் தோழி என்பதால் இப்போது அவனும் அவளுடன் சகஜமாக பேச ஆரம்பித்திருந்தான். நீங்க பூஜாவுக்கு அனுப்பின மெசேஜை பார்த்தேன். ஒருவேளை தாத்தா எங்க இருந்தா இவ்வளோ செக்யூரிட்டிஸையும் மீறி நீங்க அவரை காப்பாத்துறது கஷ்டம்னு நினைச்சேன். அதனால தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வேகமாக கிளம்பி வந்தேன். சங்கடத்துடன் தலையை குடிந்து கொண்டே சொன்னாள் அவள். அவள் கிளம்பும் போதே பூஜா வேண்டாம் என்று தான் சொன்னாள். தேவையில்லாமல் ஹரிஷுக்கு பிரச்சனை வந்து விடுமோ என்று நினைத்தாள். ஆனால் மோனிஷா தான் அதை கேட்காமல் பிடிவாதமாக கிளம்பி வந்திருந்தாள். நீ உன் தாத்தாவை நினைச்சு கவலைப்படுறான்னு எனக்கு புரியுது மோனிஷா, பட் இங்க சிச்சுவேஷன் சரியில்லை. அதோட நீ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. உன்னை இங்கே யாராவது பார்த்துட்டாங்கன்னா தேவையில்லாமல் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ நீ உடனே இங்கிருந்து போ. உன் தாத்தாவை காப்பாற்றிட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஹரிஷ் அவளிடம் சொல்லி கொண்டு இருக்கும் போதே, நிஜமாவே அது ஹரிஷ் தானா? ச்சே, இவன் இன்னுமா உயிரோடு இருக்கான் என்று அவர்களுக்கு பின்னால் நக்கலாக ஒரு குரல் கேட்டது. இது யாரு புது இம்சை? சலித்துக்கொண்டே ஹரிஷ் திரும்ப அவன் எதிர்பார்த்தது போலவே வைபவ் தான் தன்னுடைய அல்லக்கைகளோடு அங்கு நின்றிருந்தான். லீவ்னால நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஹரிஷ் கடுப்புடன் கேட்க, நாங்க இங்க என்ன பண்றோன்னு உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ எதுக்காக இங்க வந்தேன்னு நாங்க கேட்டோமா? அது சரி, அவ்வளோ அடிபட்டதுக்கு அப்புறமும் எப்படா நீ உயிரோடு இருக்க? நீ மனுஷன் தானா இல்லை வேற ஏதாவதா என்று தாங்க முடியாத எரிச்சலுடன் கத்தினான் வைபவ். ஹரிஷின் தொல்லை ஒளிந்ததால் இனி நிம்மதியாக காலேஜின் அடுத்த ஹீரோவாக வலம் வரலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தவன் அதில் ஒரு லாரி மண்ணை அள்ளி கொட்டுவது போல ஹரிஷ் உயிரோடு வரவும் அவனால் வயிற்றெரிச்சலை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போது ஹரிஷின் பக்கத்தில் இருந்து மோனிஷாவை பார்த்தவன், இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே என்று தலையை தட்டிக்கொள்ள, வைபவ், இது நம்ம கிளாஸ்ல படிக்கிற பூஜாவோட ஃப்ரெண்டு என்று அவனுடைய நண்பன் மோனிஷாவை பார்த்து ஜொல்லிவிட்டு கொண்டே கூறினான். ஏண்டா, பூஜாவை தான் உன் பக்கம் இழுத்துட்ட, அவ ஃப்ரெண்டு கூடவா விட மாட்ட? இப்பதான் அடிபட்டு சாக கிடந்த நிலைமையிலிருந்து உயிர் பொழைச்சி வந்திருக்க, அதுக்குள்ள டேட்டிங்கா என வைபவ் புலம்ப ஹரிஷ் பல்லை கடித்தான். மோனிஷாவின் முகமோ கோபத்தில் சிவக்க அவர்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். அது காலேஜாக இல்லாமல் வேறு இடமாக இருந்திருந்தால் இந்நேரம் அவர்களை அடித்து துவைத்து தொங்க விட்டிருப்பாள். அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை உணர்ந்தவன் போல சட்டென்று அவளுடைய கையை பிடித்த ஹரிஷ், அடச்சி எருமைகளா, உங்களுக்கு வேற நினைப்பே இருக்காதா? எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ரொம்ப அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கா. ஸோ உங்க சாக்கடை புத்திய வேற எங்கேயாவது போய் காமிங்க. அனாவசியமா என் கசின் சிஸ்டரோட என்னை சேர்த்து வச்சு அசிங்கமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் பேசுறதுக்கு அந்த வாய் இருக்காது. ஹரிஷ் கை நீட்டி எச்சரிக்க அவன் சிஸ்டர் என்று சொன்ன வார்த்தை மட்டும் வைபவின் காதில் தேனாக பாய்ந்தது. மோனிஷா, இவனுங்களெல்லாம் கண்டுக்காத. அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் காரில் வெயிட் பண்றியா இல்லை என் கூட வரியா? முழங்கை பகுதியின் சட்டையை மடித்து விட்டபடி ஹரிஷ் கேட்க வைபவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் வேர்க்க ஆரம்பித்தது. ஒருவரை அடிப்பதற்கு முன்னால் முழங்கை சட்டையை மடித்து விடுவது ஹரிஷின் மேனரிசம் என்பதை அவர்கள் முன்பே பார்த்திருந்தார்கள். ஒருவேளை இப்போது தங்களை அடிக்கத்தான் அப்படி செய்கிறானோ என்று பயந்து போனார்கள். இல்லை, நான் உங்க கூடயே வரேன்.
தனியாக இருந்தால் கண்ட பொறுக்கி பசங்களும் வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க என்று வைபவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே மோனிஷா சொல்ல அவனுடைய முகம் கருத்தது. சரி வா, அங்கே வைஸ் பிரசிடென்ட்டும் டீனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் என்ற ஹரிஷ் வைபவை தாண்டி செல்லும்போது வேண்டுமென்றே அவனுடைய தோள்பட்டையில் இடித்து விட்டு சென்றான். ஐயோ அம்மா என்று நிற்க முடியாமல் தடுமாறி கீழே விழுந்த வைபவிற்கு அவனது தோள்பட்டையில் ஏதோ பாறாங்கல்லை மோதியது போல வலித்தது. அச்சோ என்னாச்சு வைபவ் என்றபடி அவனுடைய நண்பர்கள் ஆளுக்கு ஒரு புறமாக அவனை தூக்க, எனக்கு என்னமோ இந்த ஹரிஷ் நிஜமாவே மனுஷன் இல்லைன்னு தான் தோணுது, அதனா உடம்பா இல்லை கல் தூணான்னு தெரியல என வைபவ் தன் தோள்பட்டையை தடவிக்கொண்டே சொன்னான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.